இப்போ இந்த கோட் பத்தி பார்க்கலாம், இந்த கோட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க நீங்க இந்த பிஐஆர் சென்சார் யூஸ் பண்ண எந்த ஒரு லைப்ரரி இன்க்ளூட் பண்ணணும்னு இல்லை. பட் நீங்க இந்த OLED யூஸ் பண்றீங்க இல்லையா, அதனால இப்போ இந்த 3 லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்றோம். அதுக்கப்புறம் OLED டிஸ்பிளேக்கான ஸ்க்ரீன் ஹைட் வித் இதெல்லாம் போடுறோம், வித் ஹைட் இதெல்லாம் மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் OLED டிஸ்பிளேவை டிஃபைன் பண்றோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பின் நோட்ஸ் பத்தி மென்ஷன் பண்றோம். நம்ம பிஐஆர் சென்சார் வந்து டிஜிட்டல் பின் 2ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் LED பின் வந்து 13ல கனெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க வேணா வேற டிஜிட்டல் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டப் லூப் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் செட்டப்ல பார்க்கும்போது நம்ம பின் நோட்ஸ் பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கோம். பிஐஆர் சென்சார் வந்து இன்புட் பின்னாவும் LED வந்து அவுட்புட் பின்னாவும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அதோட கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது சிஸ்டம் செக்யூரிட்டி சிஸ்டம் ரெடின்ற மாதிரி ஒரு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வர மாதிரி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் டிலே 2 செகண்ட்ஸ் டிலே வச்சிருக்கோம் அந்த ஸ்க்ரீன் போகிறது. நெக்ஸ்ட் லூப்ல தான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே போடுறோம். மோஷன் டிடெக்ட் ஆயிருக்கா இல்லையா வந்து ரீட் மோஷன் ஸ்டேட்டுங்கிற டிஜிட்டல் பின்னை ரீட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். டிடெக்ட் ஆனா ஹை, டிடெக்ட் ஆகலனா லோ. அந்த கான்செப்ட் பண்ணி இங்க வச்சிருக்கோம். இஃப் எல்ஸ் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். அண்ட் அந்த டிடெக்ட் ஆகும்போது என்ன வரணுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் நம்ம இதுக்கு வந்து டிலே வந்து 0.5 செகண்ட் வச்சிருக்கோம். அண்ட் இந்த கோடை பத்தி பார்க்கும்போது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கோட் தான். இந்த கோட் வேணுங்கிறவங்க எங்கிட்ட கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.